ஆடி வெள்ளியில் முருகனை வழிபாடு செய்தால் பாவம் குறையும், புண்ணியம் கூடும். அப்ப ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய மாதங்கள். அதனாலதான் தட்சிணாயன புண்ணிய காலம். தமிழர்களுக்கு மிகவும் விசேஷமான மாதம் பார்த்தா ஆடி மாதம். ஆடி மாதத்துலதான் வரலட்சுமி நோன்பு வரும். வரம் தரும் லட்சுமி. இதன் பிறகு விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், கோகுலாஷ்டமியா இருக்கட்டும், எல்லா வழிபாட்டு முறைகளும் நவராத்திரி முதல் கொண்டு துர்கா பூஜா எல்லாமே தட்சிணாயன புண்ணிய காலத்துலதான் வரும். வெள்ளிக்கிழமைகளில் பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வீட்டில் குழந்தைகள் சரியா படிக்காம இருந்தாலோ இல்ல படிக்கிறது மனசுல பதிலனாலோ இந்த பாம்பு புற்றிற்கு பால் ஊத்துவதன் மூலம் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி வெள்ளி சொல்லுவாங்க, ஆடி வெள்ளி மிகவும் விசேஷமானது. ஆடி செவ்வாய், ஆடி மாசமே விசேஷம்தான் இல்லையா? அதுவும் குறிப்பா ஆடி வெள்ளி ஏன் விசேஷம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரியும் முருகனுக்கு பிடிச்சது செவ்வாய்க்கிழமைன்னு. ஆனா ஆடி வெள்ளியும் மிகவும் விசேஷம், முருகனுக்கு பிடிச்சது. எல்லோருமே செவ்வாய்க்கிழமை தான் முருகனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருகனுக்கு மிகவும் பிடித்தது ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளியில என்ன விசேஷம்? முருகனை வணங்கினா அப்படின்னா நம்முடைய பாவம் குறையும். ஆடி வெள்ளியில் முருகனை வழிபாடு செய்தால் பாவம் குறையும், புண்ணியம் கூடும். அப்போ எல்லா நாட்களுமே முருகனுக்கு கலியுக பெருமாள் இல்லையா, கலியுக கண்ணன். எல்லா நாளுமே நாம் அவரை வணங்கலாம். ஆடி மாசம் அப்படின்றதே சக்தி மாசம். சக்தி வழிபாட்டிற்கான மாதம் தான் ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்திற்கான வழிபாட்டு முறைகள்ல மிக அதிகமான சக்தி இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா செவ்வாயும் வெள்ளியும். அந்த வெள்ளிக்கிழமைகள்ல சக்தியின் மறு உருவான முருகப்பெருமானை வணங்குறதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நமக்கு துரோகம் செய்யக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிவார்கள், அழிக்கப்படுவார்கள் அப்படின்றதுதான். இப்ப நமக்கே தெரியும், சூரசம்ஹாரம் எதிரியை, துரோகியை அழித்து நீதியை நிலைநாட்டுறது தான் இல்லையா? தர்மம் நிலைநாட்டுவதற்காக தான் சூரசம்ஹார வதம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, தட்சிணாயன புண்ணிய காலம், அது சொல்லும் போதே தட்சிணாயன புண்ணிய காலம் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம 12 மாதங்கள் இருந்தாலும் உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்லுவாங்க. தட்சிணாயன காலம்னு சொல்லும் போது தட்சிணாயன புண்ணிய காலம். அது எப்போ ஆரம்பிக்குது? ஆடி மாதத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம். அப்ப ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய மாதங்கள். அதனாலதான் தட்சிணாயன புண்ணிய காலம். அதனாலதான் பாருங்க, இந்த ஆடி மாசத்துல இருந்தே நாம் செய்யக்கூடிய எல்லா பூஜை முறைகளும், எல்லா விரத நாட்களும் பாவம் குறைவதற்கும் புண்ணியம் சேர்வதற்குமான பூஜா முறைகளும் இருக்கும். நீங்க ஆடி மாசத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்படிதான் வரும். ஆடியே நமக்கு விசேஷங்க. தமிழர்களுக்கு மிகவும் விசேஷமான மாதம் பார்த்தா ஆடி மாதம். ஆடி மாதத்துலதான் ஆடி அமாவாசை வரும். ஆடி மாதத்துலதான் வரலட்சுமி நோன்பு வரும். வரம் தரும் லட்சுமி. ஆடி மாதத்துலதான் ஆடி பூரம் நம்ம வணங்குவோம். இதன் பிறகு விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், கோகுலாஷ்டமியா இருக்கட்டும், எல்லா வழிபாட்டு முறைகளும் நவராத்திரி முதல் கொண்டு அரக்கனை, அசுரனை வதம் செய்த நவராத்திரி, துர்கா பூஜா எல்லாமே தட்சிணாயன புண்ணிய காலத்துலதான் வரும். அப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யறாரு அப்படின்னு நம்ம குறிப்பாங்க. அப்போ இந்த சூரியன் குறைந்து, சூரிய ஒளி கதிர்கள் குறைந்து இரவில் குளிர்ச்சி சற்று அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாசத்துல இருந்து. சக்தியை வழிபாடு செய்பவர்கள், சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. நம்ம உடம்புக்கே சக்தியே இல்லைங்க, இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சக்தி வேணும், அது நம்ம உடம்புக்காக இருந்தாலும்
இல்ல. ஆன்மீகத்தில் எனக்கு மிகப்பெரிய சக்தி வேணும் அப்படின்னாலும், ஆடி மாதத்தில் இருந்துதான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை தொடங்கணும். அதனால தான் மார்கழி மாதத்துல பாருங்க, நாம இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு 1 வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு 1 நாள். அப்ப இந்த தேவர்களுக்கு பகல் பொழுதும் மாலை பொழுதும் இதுதான் நம்மளுடைய உத்தராயணமும் தட்சிணாயனமும். இந்த தட்சிணாயனம் அப்படின்றது நம்முடைய தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை 6 மாதங்கள். இப்ப இவர்களின் மாலை பொழுது இது. அப்ப இந்த நேரத்தில் நாம நிறைய பூஜைகள் செய்யறோம். ஏன்னா அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம். அதனாலதான் பாருங்களேன், பாவைக்காக நம்ம மார்கழி மாதத்துல ஆண்டாளுக்காக வழிபாடு செய்யும் பொழுது நிறைய கீர்த்தனைகள் பாடுவோம். ஏன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனை எழுப்புவதற்காக, தேவர்களை எழுப்புவதற்காக நாம நிறைய கீர்த்தனைகள் மார்கழி மாதத்துல பண்ணுவோம். அப்போ தை மாதத்தில் அவர்களுக்கு பகல் பொழுது, காலை பொழுது விடியுது. அது நம்முடைய உத்தராயண காலம். தை மாசத்துல இருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி வரைக்கும். அப்ப பாருங்க, தை முதல்ல நம்மளுக்கு சூரியனை வணங்குவோம் இல்லையா? நெற்கதிர்களை வைத்து, புதிதாக வந்த நெற்கதிர்களை வைத்து சூரியனை வழிபடுவோம். அப்போ சூரியனை வழிபடும் பொழுது அது அவர்களுடைய காலை பொழுது, இது அவர்களுடைய மாலை. இந்த காலையில இருந்து நாம வழிபடக்கூடிய முறைகள் பாருங்க, தை மாசி பங்குனில நாம செய்யக்கூடிய முறைகளும் ஆனி மாதத்தில் முடிந்து ஆடி மாதத்திலிருந்து நாம் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாட்டு முறைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த ஆடி மாசத்துல இருந்து நாம வணங்கக்கூடிய எல்லா பூஜை முறைகளும் நம்முடைய பாவம் குறைப்பதற்காக இருக்கும். இரவு நேரத்தில் நிறைய பூஜைகள் செய்வோம், நிறைய கீர்த்தனைகள் பாடுவோம், நிறைய முன்னோர்களை வழிபடுவோம். இது எல்லாமே இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல தான் நடக்கும். ஆடி மாதம் அப்படின்னாலே தமிழர்களுக்கு கொண்டாட்டம். இதுதான் நம்மளுடைய தமிழ் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆடி முதல் நாளே பண்டிகை நம்மளுக்கு. ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் பண்டிகை. இதுல ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடியில் எது வந்தாலும் நமக்கு விசேஷம். ஏன்னா தேவர்கள் களைப்புடன் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால நாம் அவர்களை வணங்குறோம். அவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக நாம் நிறைய கீர்த்தனைகள் பாடுறோம். இதுதான் நம்மளுடைய தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொகுப்பு. இப்ப வெள்ளிக்கிழமைகள்ல பாருங்களேன், நாம பாம்பு புத்துக்கு போய் பால் ஊத்துவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வீட்டில் குழந்தைகள் படிக்காம இருக்காங்களோ, சரியா படிக்காம இருந்தாலோ இல்ல படிக்கிறது மனசுல பதிலனாலோ, இந்த பாம்பு புற்றிற்கு பால் ஊத்துவதன் மூலம் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். இதுதாங்க கான்செப்டே. அப்போ நாம யோசிப்போம், அது எப்படிங்க பாம்பு புத்துக்கு போய் பால் ஊத்துறதுனால என் பிள்ளை எப்படி படிக்கும் அப்படின்னா, நம்முடைய குழந்தைக்கு உடல் நலத்தில் ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் சொல்லி கொடுத்தாலும் படிக்கலன்னாக்கா நிச்சயமாக அதற்கு பித்ரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏதோ முன்னோர்கள் கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த முன்னோர்கள் குறைய சரி செய்யறது தான் நம்ம இங்க பாம்பு புத்துக்கு போய் பால் ஊத்துறோம். அப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய ஒவ்வொரு செயலும், நம்மளுடைய அறிவியல் சொல்லலாம், பால் குடிக்காது, பாம்பு முட்டை குடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லா விஷயத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் நம்மளுடைய முன்னோர்களால், தமிழர்களால் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாம் சக்தியை வழிபடுவதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இன்னொன்று ஒரு ஐதீகமாகவே பார்க்கப்படுது இந்த ஆடி மாதம். அதனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படி சொல்லுவாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மிகல் கூட பறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நோய்கள் வரக்கூடிய மாதம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோய்கள் வருதுனாலே காற்றின் ஈரப்பதத்தில் நிறைய கிருமிகள் வருது. இல்ல தேவையில்லாத ஒரு பூச்சி, அது ஒரு பாம்பா இருக்கலாம், விஷம் ஜந்துக்களா இருக்கலாம், இவை அனைத்தும் வெளியே வரக்கூடிய காலம் அப்படின்றதுனால நாம இதை தடுப்பதற்காக செய்யற வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள் தான் ஆடி மாதத்துல இருந்து நடக்கிறது. அப்போ நம்மை நாம் விஷ ஜந்துக்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும்
வரக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் இந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு மறைமுகமாக உதவுது. இப்போ ஆடி மாதமே பாருங்களேன், ஆடி மாதம் ஏன் நமக்கு விசேஷம் அப்படின்னா கர்மா தொலைவதற்கான மாதம் இது. அதனாலதான் நாம ஆடி மாசத்துல இருந்து இந்த புண்ணிய காலத்தில் நீங்க எது செய்தாலும் பல மடங்கு ஆயிருங்க. அதனாலதான் இங்க வந்து நம்ம திரும்ப திரும்ப தானம் தானம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆடி மாதத்துல இருந்து கோவில் வழிபாட்டு முறைகளை செய்வாங்க, பாம்புக்கு பால் ஊத்துவாங்க, இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கண்குளிர பார்ப்பாங்க. இது அனைத்துமே நம்முடைய கர்மா கழிவதற்கும் பாவம் குறைவதற்கும் புண்ணியத்தை சேர்ப்பதற்குமான மாதம். நாட்டார் தெய்வத்தை வழிபடுறது, கிராம தெய்வத்தை வழிபடுறது எல்லாமே இந்த மாதம் தான். இல்லை யோக மார்க்கத்தில் இருக்கும், நான் நிறைய யோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிறேன், என்னால் மேலே போக முடியல அப்படின்னாலும் இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஏதாவது முன்னோர்களின் சாபம் இருந்து நாம் சற்று சக்தியை பெற முடியவில்லை என்றால் இந்த வழிபாட்டு முறைகள் நம்மை இறைவனுடன் ஐக்கியப்படுத்துவதற்கு மிகவும் உதவும். இந்த ஆடி மாசத்துல பாருங்களா, ஆடி பூரம் ரொம்ப விசேஷமானது இல்லையா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி. ஆண்டாள் வழிபாடு எதற்கு விசேஷம் அப்படின்னா, ஆண்டாள் அவதரிச்சாங்க, எல்லாமே இங்கே போய் பார்த்துருப்போம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தாயாரை நம்ம வணங்கி இருப்போம். இப்போ இந்த ஆடி பூரம் வழிபாடு பூரம் நட்சத்திரமே சற்று விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அன்னை மகாலட்சுமி பாருங்க ஆண்டாளா அவதரித்தார்கள் பூரம் நட்சத்திரத்தில் அன்று. அதனாலதான் ஆடி பூரம்னு விசேஷம். இந்த ஆடி பூரத்துல திருமணம் ஆகாதவர்கள் ஆடி பூரத்தன்று ஒரு நாள் இறைவனை வணங்கினால், விரதம் இருந்து நிச்சயமாக திருமணம் கைகூடும்ன்றது நம்பிக்கைங்க. ஏன்னா தன்னுடைய மனதில் நினைத்தவரையே கைப்பிடித்தவள் ஆண்டாள் இல்லையா? ஆண்டாள் நாச்சியார். மனித பிறவி அவர் எடுத்திருந்தாலும் இறைவனுடன் ஐக்கியமான அற்புதமான தேவதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, நாம மனித பிறவி நம்ம எல்லோருமே நினைப்போம், மனிதர்களாக பிறந்துட்டு நாம எப்படி இறைவனை உணர்றது, இறைவனுடன் ஐக்கியமாவது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா நம் கண்ணெதிரில் வாழ்ந்து இறைவனை கரம் பிடித்த அற்புதமான ஆண்டாள் அவதரித்த பூரம் நட்சத்திரத்தில் அன்று ஆடி பூரம் நாம ஏதாவது ஒரு மகாலட்சுமி சன்னதிக்கு, ஆண்டாள் சன்னதிக்கு சென்று அவளை வளையல் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. அதனாலதான் ஆடிப்புறம் அன்னைக்கு எல்லா கோவில்களிலும் நிறைய வளையல்கள் வச்சு மாலை மாதிரி தோரண மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ ஆடிப்பூரம் அன்று ஆண்டாளை வழிபடுவது மிக சிறப்பு. அப்போ ஆண்டாளுக்கு மட்டும்தானா, ஆடி மாதமே வந்து சக்திக்கு மட்டும்தானா? இல்லைங்க. என்னதான் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் அவதரித்தாலும் அவருக்கு மிகவும் விசேஷமானது கார்த்திகையில் அவரை வணங்குறது, கிருத்திகை நட்சத்திரத்தில் அவரை வணங்குறது. ஏன்னா அவர் சக்தியிடமிருந்து அவதரித்தாலும் அவரை வளர்த்தது கார்த்திகை பெண்கள். அந்த கார்த்திகை பெண்களுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம்தான் கார்த்திகை நட்சத்திரம் அன்று யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தேவையானதை அருளுவோம் அப்படின்றது. அதனாலதான் விசாகத்தை விட கிருத்திகையில முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷம். கலியுகத்தில் அவரு தாங்க கண் கண்டு தெய்வம் இல்லையா? முருகர் தான். அதுவும் இப்ப நடக்கிறது முருகனின் ஆட்சி, முருக யுகம். எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் உடனடியாக கொடுக்குறவர் முருகப்பெருமான். இதை நாம வந்து கண்ணார உணர்ந்திருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் சஷ்டிக்கு நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஆச்சரியம் திருச்செந்தூரில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக அற்புதமான தெய்வம் தான் முருகப்பெருமான். இந்த கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வணங்கினால், ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அன்று முருகனை வணங்கினால் நம்மளுடைய பாவம் குறையும் அப்படின்றது மரபு. அது கிருத்திகா நட்சத்திரம் அன்று முருகனை வழிபாடு செய்பவர்கள், அது பழனியா இருக்கலாம், திருச்செந்தூரா இருக்கலாம், ஏதாவது ஒரு படை வீடு அங்கு போய் வணங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நமக்கு முருகனை உணரலாம், பாவம் குறையும். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆடி மாத வாழ்த்துகள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.